ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது தன்னிலை பாதுகாப்பு சாதனங்கள், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிபிஇ, அதாவது டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் த அசார்ட்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ். பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏற்படும் தேவையற்ற விபத்து, அப்படி இல்லைன்னா உடலுக்கு ஏற்படும் தீங்கினை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு உபகரணத்துக்கு பெயர் தான் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. ஓகேவா? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. அடுத்தது இதில் த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்டு லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் 1996, அதாவது தொழிற்சாலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் தொழிலாளர் நலச்சட்டம், இது ரெண்டும் என்ன சொல்கிறது அப்படின்னா, பணிபுரியும் இடத்தில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ரெண்டாவது, தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவது. மூணாவது, வேலை செய்யும் அனைத்து இடங்களிலும் பணியாளர்கள் பொருத்தமான பிபிஏ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்டு செவரல் அதர் லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் 1996 ஹேவ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் டைப்ஸ் ஆஃப் பிபிஇ. பிபிஇ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தொழிலாளர் நலச்சட்டமும் தொழிற்சாலை பாதுகாப்பு சட்டமும் ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, பணிபுரியும் இடத்தில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. ரெண்டாவது, தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவது. மூணாவது, வேலை செய்யும் அனைத்து இடங்களிலும் பணியாளர்கள் பொருத்தமான பிபிஐ முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிபியினுடைய அவசியம். பிபிஇன்னா என்னென்னா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ பிபிஐ ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது categories of PPE. Depending upon the nature of hazard, the PPE is broadly divided into the following two categories. அதாவது ஏற்படும் விபத்துகளின் தன்மையை பொறுத்து பிபிஏ இரண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று நான் ரெஸ்பிரேட்ரி, இன்னொன்று ரெஸ்பிரேட்ரி. அதாவது நான் ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா சுவாசம் அற்றது, ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா சுவாசம் உடையது. நான் ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா சுவாசம் அற்றது, ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா சுவாசம் உடையது. ஓகேவா? இப்போ நான் ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் த இன்ஜுரி ஃப்ரம் அவுட் சைடு த பாடி. அதாவது உடலின் வெளிப்புற பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்களிலிருந்து நம் உடலை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்துறது தான் நான் ரெஸ்பிரேட்டரி பிபிஇ எக்யூப்மெண்ட்டு. அதாவது எது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ப்ரொடெக்டிங் த ஹெட், தலை, கண், முகம், கை, பாதம், விரல், உடலில் மீதி இருக்கிற உடல் பாகங்கள். ஓகேவா? அடுத்தது ரெஸ்பிரேட்ரி அப்படின்னா என்னென்னா, those used for protection from harm due to inhalation of contaminated air. அதாவது அசுத்தமான காற்றை சுவாசிப்பதினால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து உள் உறுப்புகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்டிவ் பிபிஇ ரெஸ்பிரேட்டரி பிபிஇ. அதுக்கு ரெஸ்பிரேட்டரி பேடுன்ற சுவாச பாதுகாப்பு சாதனம் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இப்போ நான் ரெஸ்பிரேட்டரி எக்யூப்மெண்ட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஒன்று ஹெல்மெட்டு. ஓகேவா? ஹெல்மெட்டு. ரெண்டாவது சேஃப்டி ஷூஸு. ஓகேவா? சேஃப்டி ஷூஸு. அடுத்தது காகுல்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு.
ஃபேஸ் ஷீல்டு ஓகேவா. ஹேண்ட் ஸ்க்ரீனு ஓகேவா. அடுத்தது ஏர் பிளக்கு அதாவது காதுக்கு அதிக சத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் ஆப்ரனு ஓகேவா. அது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் மாரி முக்கியமான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். இதிலிருந்து தான் வந்து எக்ஸாமில் வந்து ஏதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னதுலேருந்து தான் வரும். நீங்கள் வந்து நம்ம சொன்னதையும் பாருங்கள், புக்கை எடுத்து ஒரு டைமு ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணிக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஆசிரியர்கிட்டையோ உங்களுடைய மேற்பார்வையாளர் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. அடுத்தது ஃபஸ்ட் எய்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு. ஓகேவா. ஃபஸ்ட் எய்ட் இஸ் defined as the immediate care and support given to an actually injured or ill person, primarily to save life, prevent further deterioration or injury. அதாவது ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காயமடைந்த நபர் அல்லது உடல்நிலை சரியில்லாத நபருக்கு அவர் உயிரை காப்பாற்றவும் மேலும் நிலைமை மோசமடையாமல் தவிர்க்கவும் உடனடியாக செய்யப்படும் சிகிச்சை இல்லை உடனடியாக தரப்படும் சிகிச்சை தான் வந்து ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எய்டை வந்து இமிடியட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எய்டு வந்து இமிடியட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா. ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா என்னன்னா, இமிடியட் கேர் அண்ட் சப்போர்ட் கிவன் டு அன் ஆக்சுவலி இன்ஜூர்ட் ஆர் இல் பர்சன். அதாவது காயமடைந்த அல்லது உடல்நிலை சரியில்லாத நபருக்கு அவர் உயிரை காப்பாற்றவும் மேலும் நிலைமை மோசமடையாமல் தவிர்ப்பதற்காகவும் தரப்படும் சிகிச்சை தான் வந்து ஃபஸ்ட் எய்டு. ஃபஸ்ட் எய்டை வந்து இமிடியட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஃபஸ்ட் எய்டுடைய கீ பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் எய்டுடைய கீ பாயிண்ட்ஸ் 3 கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரிசர்வ் லைஃப் அதாவது உயிரை காப்பாற்றுவது. ப்ரிசர்வ் லைஃப் அப்படின்னா உயிரை காப்பாற்றுவது. ரெண்டாவது ப்ரிவெண்ட் ஃபர்தர் ஹார்ம் அதாவது மேற்கொண்டு நிலைமை வந்து இன்னும் மோசமடையாமல் தடுப்பது. ஓகேவா. ப்ரிவெண்ட் ஃபர்தர் ஹார்ம். மூணாவது ப்ரொமோட் ரெக்கவரி அதாவது ஆபத்திலிருந்து மறுபடியும் அவரை மீண்டு வர செய்கிறதுக்கு பெயர் தான் வந்து ப்ரொமோட் ரெக்கவரி. ஓகேவா. ப்ரொமோட் ரெக்கவரி ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வர்றது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்தது இந்த சிபிஆர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் எய்டில் வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, கார்டியோ புல்முனரி ரிசுசியேஷன் அதாவது இதயம் நுரையீரல் மார்பு பகுதி அதாவது இதயம் நுரையீரல் அடங்கிய மார்பு பகுதியில் வந்து அழுத்தம் கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு பெயர் தான் வந்து சிபிஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்ண முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பராக ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் முடித்து அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இந்த சிபிஆர் மெத்தடை ட்ரை பண்ணணும். இல்லைன்னா விபரீதமாயிடும். ஓகேவா. இல்லைன்னா விபரீதமாயிடும். அடுத்தது ஏபிசி ஆஃப் ஃபஸ்ட் எய்டுன்றதும் அதுவும் ஒரு முக்கியமாக. இதில் வந்து ஏபிசி ஏ என்ன பி என்ன சி என்னன்ட்டு பார்த்துருவோம். ஏனா வந்து ஏர்வே attention must first be brought to the airway to ensure it is clear. Obstruction is a life threatening emergency. அதாவது நல்ல வந்து காற்றோட்டம். ஓகேவா.
நல்ல காற்றோட்டம் கிடைக்குமாறு செய்யணும். பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்குமாறு செய்கிறதுக்கு பெயர் தான் வந்து ஏர்வே. அடுத்தது வந்து ப்ரீத்திங் அப்படின்னா என்னென்னா சுவாசிக்கிறது, மூச்சு இடுறது. அடிப்பட்ட நபர் வந்து மூச்சு இடுறாரா, சுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். மூணாவது வந்து சர்க்குலேஷன். உடம்புல வந்து இரத்த ஓட்டம், சுழற்சி வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஆர் மெத்தடை ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து மறுபடியும் வந்து உயிரை காப்பாற்றணும். புத்துயிர் மார்பு பகுதியில் உள்ள இதயம் நுரையீரலை ப்ரெஷ் பண்ணி அவருக்கு வந்து மறுபடியும் வந்து உயிரை காப்பாற்றணும். புத்துயிர் பெற செய்து உயிரை காப்பாற்றுவது தான் வந்து இந்த சர்க்குலேஷன். அப்படி இந்த சர்க்குலேஷன்னா சுழற்சி அப்படின்னு அர்த்தம். உடம்புல வந்து சுழற்சி. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து உயிர் இருக்கான்னா நாடி துடிப்பு, இல்லை இடுப்பு பகுதி, இல்லை கழுத்தின் பின்புற பகுதியில் தமனி பகுதியில் வந்து துடிப்பு இருக்கும். அதில் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இது ஏற்கனவே சொன்னல சிபிஆர். இந்த சிபிஆரை வந்து கார்டியோ புல்மனரி ரிசூசியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கேன் பி லைஃப் சஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் இப்படியும் கேட்பாங்க. சிபிஆர்னா என்னன்ட்டு கேட்டுட்டு சிபிஆரை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேன் பி லைஃப் சஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது கோல்டன் ஹவர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு அடிப்பட்ட நபருக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து முதல் 30 நிமிடத்தில் செய்யப்படக்கூடிய சிகிச்சை. அந்த முதல் 30 நிமிடம் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமானது. பாதிக்கப்பட்ட நபருக்கு முதல் 30 நிமிடத்தில் செய்யப்படக்கூடிய சிகிச்சை தான் வந்து கோல்டன் ஹவர்ஸ். ஓகேவா? கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸ் this period referred as golden period. ஓகேவா? in first 13 minutes அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மறுபடியும் ரிமெம்பர் ஆஃப் ஏபிசி. ஏபிசினா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஏபிசி ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெஃபர் டு த 3 கிரிட்டிக்கல் திங்ஸ் த ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ் நீடட் டு லுக் ஃபார். அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணக்கூடியவங்க, ஓகேவா, இந்த 3 கிரிட்டிக்கல் திங்ஸ் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதை கவனிக்கணும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா ஏர்வே, காற்றோட்டம். டூஸ் த பர்சன் ஹேவ் அன் அப்ஸ்ட்ரக்டட் ஏர்வே. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சரௌண்டில் நல்ல காற்றோட்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது ப்ரீத்திங். இஸ் த பர்சன் ப்ரீத்திங். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் மூச்சு விடுறாரா இல்லை சுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். மூணாவது சர்க்குலேஷன். டோஸ் த பர்சன் ஷோ எ பல்ஸ் அட் மேஜர் பல்ஸ் பாயிண்ட்ஸ். அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பல்ஸ் பாயிண்ட், துடிப்பு, இதய துடிப்பு இல்லை நாடி துடிப்பு, அதாவது ரிஸ்ட் அப்படின்னா நாடி, கேரோட்டிட் ஆர்டரி அப்படின்னா கழுத்தின் பின்புற தமனி, குரோயின் அப்படின்னா இடுப்பு பகுதி. இந்த 3 இடத்துலையும் வந்து துடிப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமானது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் எய்டில் வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். நம்ம என்ன டாபிக் அப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபிஇ. ஓகேவா? பிபிஇனா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. பிபிஇக்கு அப்புறம் அந்த ஆக்டு, ஒன்று ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு 1948, இன்னொன்று லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் 1996. இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது பிபிஇயை வந்து
பிபிஏ வந்து 2 கேட்டகரியாக பிரித்தோம். பிபிஏ வந்து 2 டைப்ஸாக பிரித்தோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸு, எது எந்தெந்த டைப்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவது வந்து ஃபஸ்ட் எய்டுனா என்ன, மூணாவது ஃபஸ்ட் எய்டு, ஓகேவா, மூணாவது ஃபஸ்ட் எய்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் எய்டுனா என்ன, அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிபிஆர் மெத்தடு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டில் சிபிஆர்னால் என்ன, சிபிஆர் மெத்தடை சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏபிசி ஆஃப் ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கோல்டன் ஹவர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கிலே வந்து கொஷின்ஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரோம், ஓகேவா. இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிற டாப்பிக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 5S கான்செப்ட்டு, இன்னும் அதாவது ஷாப் ஃப்ளோர் மெயின்டெனன்ஸில் வந்து 5S கான்செப்ட்டு, சேஃப்டி சயின்ஸு, இந்தமாரி ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புத்துணர்வை கொடுங்க, ஓகேவா. இந்த சேனல் நான் ஆரம்பித்தது நோக்கம் என்னன்னா, நம்ம தமிழில் வந்து இந்தமாரி ஒரு ஐடிஐ ட்ரேடுக்குன்னு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சேனல்னு வந்து இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டதில்லை. நம்ம வந்து அதனால தான் வந்து நான் ஏற்கனவே ஐடிஐ முடிச்சிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கொண்டு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.